அந்த வழியை யூஸ் பண்ணி அப்படி எழுதுறாரு. கிரேக்க மொழியை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவா வழங்கிடும். இந்த பாரங்களை இறக்கி வச்சிருன்றது தனியா இல்ல, இது இதோட சேர்த்து வாசிக்கணும். எதோட சேர்த்து வாசிக்கணும்? நீ தாழ்த்துனே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளு பாரங்களை. அங்க ஆக்சுவல் வேர்ப், மெயின் வேர்ப்னு சொல்லுவாங்க, வினைச்சொல். அது 6ஆம் வசனத்துல தான் வருது. அது உங்களையே நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க. 7ஆம் வசனத்துல இருக்கிறது டெக்னிக்கலா பார்ட்டிசிபிள் அப்படின்னுவாங்க. காஸ்டிங், இறக்கி வைங்க. அதாவது என்ன சொல்ல வராரு? ஹம்பிள் யோர் செல்ஸ் காஸ்டிங் யோர் கேர். அதாவது இப்படி சொல்றாரு, உங்க பாரங்களை இறக்கி வச்சிருங்க, வச்சு உங்களையே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளுங்க. பாரங்களை இறக்கி வச்சு அதற்கு மூலமாய் தேவனுக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்க. அந்த ரெண்டு இதையும் கனெக்ட் பண்றாரு பாருங்க. நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுவோம்ல, சில நேரம் ரெண்டு செயலை கனெக்ட் பண்ணுவோம். கண்ணை திறந்துக்கிட்டே பத்திரமா ஓட்டுங்க. ரெண்டு காரியம், கண்ணை திறந்துக்கோங்க, பத்திரமா ஓட்டுங்க. ஆனால் ரெண்டுமே கனெக்டட் தானே. எப்படி பத்திரமா ஓட்டணும் சொல்றாங்க? கண்ணை திறந்து முழிச்சு பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அல்லது இப்படி சொல்லலாம், ஒருவர் மன்னித்து தயவு காட்டுங்க. ரெண்டு செயல், ஒன்று மன்னிக்கிறது, இன்னொன்று தயவு காட்டுறது. ஆனால் ரெண்டுமே கனெக்டட். ஒருவர் மன்னிக்கிறது மூலமா தயவை காண்பீங்க. அதை தான் பேதுரு சொல்றாரு, பாரங்களை இறக்கி வைத்து தேவனுக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள். என்ன சொல்ல வராரு? எப்படிப்பா உன்னையே தேவனுக்கு முன்பாக பலத்த கை கீழே தாழ்த்தி கொள்றது? உன் பாரங்களை இறக்கி வைக்கிறதன் மூலமா. உன் பாரங்களை இறக்கி வைக்கிறதன் மூலமாய் நீ தேவனுக்கு முன்பாக தாழ்த்திக்கொள். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்றதுக்கு பல வழி இருக்கு. அதுல ஒரு வழி என்னது? என் பாரங்களை நான் இறக்கி வைக்கிறதன் மூலமாய். அதை தான் சொல்ல வர்றாரு பாருங்க. பேதுரு என்ன சொல்றாரு? நாம பாரத்தை இறக்கி வைக்கும் போது, தேவன் மேல இறக்கி வைக்கும் போது அதே என்ன காண்பிக்குது? நான் என்னை அவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்கிறேன். எப்படி அங்க தாழ்மை இருக்குதுங்க. ஆண்டவரே, என்னால முடியல, ஆனால் உம்மாட மூல முடியும். என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் உம்மால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. இந்த ஆண்டவரே நீரே இந்த பாரத்தை. தாழ்மை இருக்கா? இருக்கு. பேதுரு என்ன பண்றாரு? பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கும் தாழ்மைக்கும் கனெக்ஷனை காண்பிக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், பாரத்தை இறக்கி வைக்காததுக்கும்? என் வாயிலிருந்து வரல, உங்க வாயிலிருந்து வந்துருச்சு. நிறைய 2-3 சத்தம் கேட்டது, பெருமை பெருமை பெருமை. பாரத்தை இறக்கி வைக்காதது எதை காண்பிக்குதான்? பெருமை. கவலைக்கு பின்னால இருக்கிற ஆழமான பிரச்சனை ஒன்று என்ன தெரியுமா? பெருமை. கவலை இருக்கும் இடத்தில் பெருமை இருக்குது.